என் அன்பு பிள்ளையே, அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரியே. அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே. உன் கர்மாவை மாயையின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்து விட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும். இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. அதே போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை குழந்தையே. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும். கலங்காதே. என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார். என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. அப்பா, நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது. நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார். உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றார். நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றார். விரைவில் அதையும் நீ உணர்வாய். வீணாக பயப்படாதே குழந்தையே. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். கலங்காதே. எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். இனி உனக்கு வெற்றித்தான். ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடையவன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காக இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி. தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும்.
அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியே. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன. யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும். என் பார்வை உன்னை பரவசமாக்கும். உன் சாபத்தை போக்கும். உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். வாழ்வின் 3 தத்துவங்களை சொல்கின்றேன் கேள். யாரையும் எதிர்பார்க்காதே. யாரையும் அதிகமாக நம்பாதே. யாரிடமும் தங்கி வாழாதே. நீ நீயாக இரு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான். பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே. அன்பை அகத்தில் வை. ஆசையை புறத்தில் வை. உண்மையை உள்ளத்தில் வை. கருணையை கண்களில் வை. சிவத்தை சிந்தையில் வை. அனைத்தும் நன்மையே நடக்கும். பணிவாயிரு. யாருக்கும் பயந்து வாழாதே. நல்லவனாயிரு. யாரையும் நம்பி வாழாதே. உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாதே. எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடு. தர்மம் தலைமுறை காக்கும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்து விட்டன. நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி நல்லது மட்டுமே நடக்கும். உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும். உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள். மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார். அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார். அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதா நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தையே. இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்று நம்புகின்றது. கலியுகமாயிற்று. தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. ஒருவர் நம்மை மட்டம் தட்டி திமிராக பேசும்போது அவர்களை திருப்பி நாம் மட்டம் தட்டி திமிராக பேச வெகு நேரம் ஆகாது. அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான். யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான். யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது குழந்தையே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. சிரித்துவிட்டு கடந்து செல். சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே. அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை அழைக்கும் போது உனக்காக இந்த சாயப்பா நான் வருவேன். உன்னை காண்பதற்கு அப்பா நான் வருகின்றேன். கலங்காதே. மௌனத்தை பரிசலி. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள். எதிரில் இருப்பவர்கள் வாங்கி திருப்பி வீசினால் நம்மால் தாங்க முடியாது. நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே. கலங்காதே. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இந்த சாகி நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் குழந்தையை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கான நேரமும் காலமும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகும். நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நான் முன்னின்று நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே.
தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாதிரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் இந்த சாகி கைவிட மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். கலங்காதே. தொடங்கும் முன் 1000 முறை யோசி. தொடங்கிய பின் 1000 தடை வந்தாலும் தகர்த்து முன் செல். எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம். உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும். கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம். பிடித்துவிட்டால் மறக்க தெரியாமல் குழந்தை போல அடம் பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம். இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஒருவரை மட்டம் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள். என் தங்கமே, கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்துக் கொண்டிருக்கின்றா. கலங்காதே தங்கமே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது இந்த சாயப்பாவின் பொறுப்பு. நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன். என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். இது என் சத்திய வாக்கு. நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். உனக்கு நல்லதே நடக்கும். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்ததே இல்லை. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். நான் இருப்பேன் உனக்கு வழித்துணையாக. இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது. நான் உன்னுடன் இருக்கின்றேன். பெண்களின் கண்ணீருக்கு ஒரு சக்தி உண்டு. அது வம்சத்தையே அழிக்கக்கூடியது. ஞாபகம் வைத்துக்கொள். பெண்களின் உணர்வுகளோடு ஒருபோதும் விளையாடாதே. மனிதனுக்கு பயம் வந்தால் பக்தி தானாக வரும். பக்தி வந்தால் புத்தி வரும். புத்தி வந்தால் வெற்றி வரும். வெற்றி வந்தால் வசதி வரும். வசதி வந்தவுடன் திமிர் வருகிறது. திமிர் வந்தவுடன் நான் என்ற ஆணவம் வருகின்றது. ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது. அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது. பயம் வரும்போது மீண்டும் மனிதனுக்கு பக்தி வருகின்றது. இதுதான் ஊழ்வினை. யார் என்ன சொன்னாலும் நீ நேர்மையாக இரு. அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம். பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என யோசித்து பூப்பதில்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீசி. அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். நிம்மதியின் ரகசியத்தை சொல்கின்றேன் கேள். யாரையும் வெறுக்காதே. எதை பற்றியும் கவலைப்படாதே. குறைவாக எதிர்பார். அதிகம் கொடு. எப்போதும் சிரி. எப்போதும் இறைவனை நினை. வாழ்க்கை வசமாகும். உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது தங்கமே. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும். நான் நிச்சயம் முடித்து தருவேன். நீ கலங்காதிரு. உனக்கான புத்தகத்தில் நீ நிரப்பவும் சில பக்கங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு செயலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதில் குறையை பார்ப்பவன் அங்கேயே கிடைக்கின்றான். நிறையை பார்ப்பவன் வரலாற்றில் கொண்டாடப்படுகின்றான். விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை. விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டம் இல்லாமல் இரு. அதுவே உன் தேவையை அடைய 1000 வழி பிறப்பிக்கும். வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன். கவலையே படாதே. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. மனித வாழ்க்கையை ஒரு நாடகம் குழந்தையே. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். ஒரு சிலர் நல்லவர்களாக. இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று? வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா? அதன் பின்னால் வந்த வழிகளை
நீ கவனிக்கவில்லை தங்கமே. காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை. காரணத்தை கண்டுபிடி. காரியத்தை நான் நடத்தி தருகின்றேன். எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுது தான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும். உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே. நீ அடிமையாய்த்தான் இருப்பாய். இதை நினைவில் கொள். நல்ல புத்தகங்களை படி. இல்லையென்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு. இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில். புறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன. கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே. ஆனால் உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்கக்கூடாது. அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே. உயர்ந்தவன் உயர்வான். உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீ எடு. முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான். எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடனே நான் இருக்கின்றேன். இனி வெற்றித்தான் உனக்கு. துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில். உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன். ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய். ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே. என் வைரமே, என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய். சில காலம் பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன். இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும். காலங்கள் மாறும். இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.